சின்ன வயசுலலாம் நான் எழுறதே வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகும். எழுந்த உடனே அம்மா வந்துட்டு 2 மேரிகோல்டு பிஸ்கெட் பாக்கெட்டெல்லாம் இல்லை, வெறும் 2 பிஸ்கெட்டும் டீயும் கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பேன். பசிக்குது, இப்போ அம்மா கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அம்மா அதுக்கும் திட்டிடுவாங்கன்ற ஒரு பயம். அவங்க எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடும். அதுக்குள்ளே எனக்கு பசியெல்லாம் மறந்து பாதி தூரத்துக்கே போயிட்டு வந்துடும் அந்த பசி. ஸோ அந்த மாதிரி நான் இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எவ்வளோ தான் நான் ட்ரை பண்ணாலையும் இந்த காலையில் அந்த படிக்கையை விட்டு எழுறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. என் பொண்ணுக்கிட்ட இந்த ஒரு தக்காளியை போய் கழுவின்னு வாடினா ஒரு பேஷன் தண்ணியில் உட்காந்து கழுவின்னு இருக்கிறா. காலையில் எல்லா வேலையும் சட்டுன்னு முடிச்சுட்டு பாப்பாவை நான் எதுவும் பசியெல்லாம் பண்ணல. அவள் எழுந்ததே 10 மணிக்கு. எழுந்த உடனே பாலும் ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டும் கொடுத்த மேடம் நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் கடைன்னு உப்புமா பண்ணிட்டேன். உப்புமா பண்ணோடனே வாடி சாப்பிட்லான்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம் அப்படின்னா நான் எல்லாமே கரெக்டாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இன்றைக்கி சூப்பராக வந்துருன்னு பார்த்தா தண்ணி கம்மியாக போயிட்டு களி கலர்ன மாதிரி கலரிட்டேன். ஒரு பிரியாணி செஞ்சுருந்தா கூட என் அடுப்பு இவ்வளோ அழுக்காக இருக்காது. இன்றைக்கி ஒரு உப்புமாவுக்கே இந்த கதி ஆகிடுச்சு. உப்புமாலாம் செஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிட்டு பக்கத்தில் அப்படியே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஓவரால் காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. சாயங்காலத்துக்கு சாப்பாடு செய்கிறது மட்டும்தான்.